ஜல்லிக்கட்டு நடத்த வகை செய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் அவசர சட்டம் தற்போது சட்ட வடிவம் பெறுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவில்லை. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி கோரி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதையடுத்து மத்திய அரசின் மிருகவதை தடை சட்டத்தில் திருத்தம் செய்து தமிழக அரசு சார்பில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர சட்டத்தினை சட்டமாக்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதாவினை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் தாக்கல் செய்தார். அவசர சட்டம் வாயிலாக 1960ஆம் ஆண்டைய மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த சட்டத்தில், அதாவது 1960 சட்டத்தில் 2, 3, 11, 22, 27 மற்றும் 28 ஆகிய சரத்துகளுக்கு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அவசர சட்டத்திற்கு மாற்றாக சட்டமன்ற ஒப்புதலுடன் இந்த தமிழ்நாடு திருத்தங்கள் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இன்றே இந்த சட்ட முடிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இங்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்து விவாதத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், மாணவர்களின் எழுச்சி மிகுந்த போராட்டத்தால் ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என கூறினார். காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் ராமசாமி, ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் காலம் கடந்த சட்டம் என குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம், 2006ஆம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு நடத்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தி வந்ததாக கூறினார். விவாதத்துக்கு பின்னர் இந்த சட்ட மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமீமுன் அன்சாரி, ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டதற்கு மாணவர்களே காரணம் என கூறினார். மாணவர்களும் இளைஞர்களும் நடத்திய வீரம் செறிந்த இந்த அறவழி போராட்டத்தினால்தான் இன்று இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு 100% உரிமை கொண்டாடக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு ஆதரவாக உலகமெங்கும் போராடிய தமிழர்களுக்கு உண்டு. இந்த சட்ட திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் உத்தரவை அடுத்து ஆளுநரின் ஒப்புதலோடு சட்டமாகும். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றிய தினத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சிறப்பு சட்டத்தின் கீழ் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது குற்றமாக கருதப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் வகையில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் விலங்குகள் வதை தடுப்பு திருத்த சட்டம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் சட்டப்பேரவை கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மத்திய அரசின் விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் 2ஆம் பிரிவில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் வகையில் புதிய உட்பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழக அரசால் இயற்றப்படும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் புதிய உட்பிரிவின் கீழ் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதன்மை சட்டத்தின் சில பிரிவுகளின் புதிய உட்பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி சொந்த மண்ணின் காளையில் தொடர்ந்து வாழ்வதை உறுதி செய்யும் வகையிலும் பாரம்பரிய மற்றும் பண்பாட்டை பின்பற்றி மற்றும் முன்னேற்றம் நோக்கத்துடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர முதன்மை சட்டத்தின் கீழ் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது குற்றமாக கருதப்பட மாட்டாது என்ற பிரிவும் சேர்க்கப்பட்டுள்ளது. விலங்குகள் வதை தடுப்பு திருத்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட விலங்குகள் வதை தடுப்பு அவசர சட்டம் நீக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.